புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம் என் உடன் பிறந்தார்களே. தலைகீழ் மாற்றம் மேலே இருக்கிறது கீழே வந்துடும், கீழே இருக்கிறது மேலே போயிடும். முச்சந்திலிருந்து கத்திக்கிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகள் ஒரு நாள் அதிகாரத்தில் வருவோம். அதிகாரத்தில் ஒருத்தர் இங்கே முச்சந்திலிருந்து கத்துவான், அது நடக்கும். இந்த நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற என் உயிர் தங்கை கார்த்திகா அவர்களுக்கு, பொறியாளர் கார்த்திகா அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் அன்பு உறவுகள் வெற்றி பெற செய்ய வேண்டும். என் தங்கையின் வெற்றி என்பது தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி, தமிழர்களின் இனமானத்திற்கான வெற்றி. அவள் வெற்றி நீங்கள் அவளுக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழியை மீட்கும், நம் மண்ணை காக்கும், நம் மக்களின் நலனை காக்கும், மண்ணை, மலையை, நீரை எல்லாவற்றையும் பாதுகாக்கும். உங்கள் வாக்கு எங்கள் வெற்றிக்கல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள் என் உயிர் சொந்தங்களே. எத்தனையோ தேர்தல்கள், ஆனால் ஒரு மாறுதலும் இல்லை. இதை மாறுதலுக்கான தேர்தலாக எண்ணுங்கள். மாற்றம் என்பது ஒரு சொல்லல்ல, செயல். நாம் எல்லோரும் மாறுவோம், மாற்றுவோம். அதனால்தான் இதை மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். வெல்ல முடியுமா என்று சொல்லாதீர்கள். எதுவும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்தான் பிறக்கிறது. எங்களின் வெற்றி இந்த நாட்டிற்கு தேவையா தேவையில்லையா என்றுதான் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களெல்லாம் தான் வென்று விட்டார்களே, பலமுறை வென்று சென்று விட்டார்களே. ஒரே ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். மற்ற கட்சிகள் வெல்வது, கம்யூனிஸ்ட் கட்சி வெல்வது, காங்கிரஸ் கட்சி வெல்வது, திமுக வெல்வது, அதிமுக வெல்வது, பாரதிய ஜனதா வெல்வதெல்லாம் நிகழ்வு, ஒரு நிகழ்வு. ஆனால் என் தங்கை கார்த்திகா நாகப்பட்டினத்தில் வெல்வது என்பது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, மாறுதல். எளிய பிள்ளைகள் எந்த பின்பலமும் வந்தார்கள், எந்த ஊடக ஆதரவும் அவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கென்று அதிகார கட்டமைப்பும் இல்லை, கோடி கோடியாக கட்டுக்கட்டாக பணங்களை ஓட்டுக்கு நோட்டு கொடுத்து வாங்கவும் இல்லை, யாரோடும் கூட்டணி வைக்கவும் இல்லை, தனித்து நின்றார்கள். உண்மையின் நேர்மையுமாக நின்று உயர்ந்த கோட்பாட்டை மக்களுக்கு முன்பு வைத்து வாக்கை பெற்று வென்று விட்டார்கள் என்ற வரலாற்று பெரும்பதிவு வரும். அதை நாகப்பட்டினத்திலிருந்து நடத்தி காட்டுங்கள். இந்திய பெருநிலம் மட்டுமல்ல, உலகமே திரும்பி பார்க்கும். வரலாற்றில் இப்படித்தான் ஒவ்வொரு தேசிய இனங்களும் புரட்சியை முன்னெடுத்திருக்கிறது. புரட்சி என்பது ஒரு தீப்பொறிதான். ஒரு வண்டி நிறைய குப்பை என்றாலும் வண்டி நிறைய அதை கொளுத்த நெருப்பை எடுத்துட்டு போவதில்லை. ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான். அதில் தான் புரட்சி வருகிறது. எல்லாரும் மக்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, ஒரு தீப்பெட்டி நிறைய தீக்குச்சிகள் இருந்தது. எல்லாவற்றையும் கொளுத்தி எது முன்னாடி இருக்கிற தீபத்தை ஏற்றுவதுதான் உங்கள் நோக்கம். கொளுத்தி கொளுத்தி பார்த்தீர்கள், தீபத்தை ஏற்ற முடியவில்லை. கடைசி குச்சி, இப்போ உங்கள்கிட்ட கடைசி குச்சி தீப்பெட்டி இருக்கு, கடைசியாக ஒரு குச்சி இருக்கு. எவ்வளவு பொறுப்புணர்வோடும் கடமையோடும் கவனமாக இந்த தீ குச்சியை பொருத்தி அந்த தீபத்தை ஏற்றுவீர்களோ அப்படி இந்த தேர்தலில் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் வாக்கு செலுத்தணும். ஒருவன், ஒரு கட்டிட மேலாளர், கட்டிட பொறியாளர், ஒரு பெரும் முதலாளிகிட்ட ரொம்ப நாளாக வேலை செஞ்சார். அவர் வேலையை விட்டு போறேன்னு முடிவெடுத்தார். சரி, போறதுக்குள்ள இன்னொரு கட்டணம் கட்டி கொடுத்துட்டு போங்கன்னார். கட்டினார், ஒரு வீடு கட்டினார். கட்டிட்ட வீடுன்னு சாவியை இவர்கிட்ட கொடுத்தார். இவர் அவர்கிட்ட கொடுத்தார். ரொம்ப நாளாக நீங்கள் எனக்கு விசுவாசமாக இருந்தீங்க, உழைச்சிங்க, அதுக்கு இந்த பரிசுன்னு. அந்த ஆள் அப்போ தான் தெரிஞ்சிச்சு. சரி, எனக்கு கொடுக்க போகிறான்னு தெரியாத, யாருக்கும் நினச்சி சரியாக கட்டாமல் காமா சும்மான்னு கட்டிட்டேன். செங்கலை சரியாக கணக்கலை, சிமெண்டை சரியாக கணக்கலை, கம்பியை சரியாக வைக்கலை, சுமாராக கட்டிட்டேனே, 6-7 மாதத்தில் இடிஞ்சு விழுகிற மாதிரி கட்டிட்டேனே அப்படின்னு. அப்படித்தான் நீங்கள் இந்த 6-7 மாதத்தில் இடிஞ்சு விழுகிற மாதிரி கட்டுறான் பாருங்க, அவனுக்கிட்டே நாட்டை கொடுத்துருவீங்க. ஐயோ, நாங்கள் வெல்வது என்பது எங்கள் நலனுக்காக இல்லை. நாங்கள் வெல்லணும் நினைக்கிறது எதிர்கால என் பிள்ளைகள் சரியான கல்வி, சரியான மருத்துவம், நல்ல குடிநீர் பெற்று, படித்த கல்விக்கேற்ற வேலையை பெற்று பெருமையோடு வாழணும். அவன் காலத்திலேயாவது நாங்கள் இந்த வெயிலில் நானும் என் தங்கையும் முச்சந்தியில் என் உறவுகளும் நிற்பது போல அவர்களும் ஒரு நாள் இப்படி வீதியில் நிற்காமல் அவர்கள் வாழ்க்கையை மகிழ்வாக வாழணுங்கிற கனவில் தான் இந்த அண்ணன் தங்கைகளெல்லாம் நாங்கள் இப்படி கத்திக்கொண்டு நிற்கிறோம். என் அன்பு உறவுகளே, உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. புரட்சி எப்போதும் வெல்லும். எங்கள் வெற்றி அதை சொல்லும்.
இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.